கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். வரவிருக்கக்கூடிய 2ஆம் நிலை காவலர் தேர்வு மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் 2025 நடந்த போலீஸ் எக்ஸாம், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டே இன்னும் வரல. அவங்களோட ப்ராசஸே அப்படியே நிற்குது சார். நாங்கள் எந்த நம்பிக்கையில் தொடர்ந்து படிக்கிறது? டிஎன்யூஎஸ்ஆர்பியுடைய வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆனுவல் பிளானர் அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த மாதம் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இருந்தாலும் 2025 நடந்த எக்ஸாமுக்கான ப்ராசஸே அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. 2025 நடந்த போலீஸ் எக்ஸாம், சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான அப்டேட் எதுவும் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதனால் அதை பற்றி நம்ம பேசாமல் இருந்தோம். நம்ம பசங்க கூட நிறைய பேர் ஓவராலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்களாம் எங்களுக்கு ஏதாவது அப்டேட் சொல்லுங்கள் சார்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நம்மளுக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்திருக்கு. சரிங்களா? டிஓடி ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. அதாவது டிஓ ட்ரைனிங், ட்ரைனர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிஆர்எஸ் இருக்கு இல்லையா, பெட்டாலியன் இருக்குது, அதில் தான் போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அதிகாரிங்களுக்கு டிஎன்பிஏவில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ டிஎன்பிஏவில் அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரி, இந்த தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம சார்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அவர் விசாரிச்சுட்டு ஒரு ஜூலை மாதம் போல் அவங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு ஜூலை மாதம் போல் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்றத அப்போ சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்ம உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். அப்போ கேஸ் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்க. எனிவே ரொம்ப தள்ளி போகாது. ஏன்னா 2025 போலீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாகவே ட்ரைனிங் போயிடுவீங்க. ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கு, செகண்ட் வீக்கில் டிஎன்யூஎஸ்ஆர்பியோட சேர்மனை சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். சரிங்களா? ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங் போயிடுவீங்க. சரி, அந்த ப்ராசஸ் கரெக்டாக போயிடும். அப்போ இந்த ஜூலையில் ட்ரைனிங் போயிட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் விட்டு உங்களுக்கு செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் இருக்க தான் போகுது. சரிங்களா? செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் இருக்க தான் போகுது. நம்மளுடைய காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் திருக்கோயிலூர் பிரான்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா எங்கள் ஹாஸ்டல் எல்லாமே ஃபில் ஆகிட்டு. இப்போ நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் வேட்டவளத்தில் புதுசாக அட்மிஷன் ஓப்பன் பண்ணுறோம். அங்கேயே நீங்கள் தங்கி படிக்கலாம். சரிங்களா? முழு நேர பயிற்சி நம்ம கொடுக்க போகிறோம். அங்கேயே நீங்கள் தங்கி படிக்கலாம். சப் இன்ஸ்பெக்டர், பிசி ரெண்டுத்துக்குமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். உமன்ஸுக்கு தனியாக ஹாஸ்டல் இருக்குது, பசங்களுக்கு தனியாக ஹாஸ்டல் இருக்குது. கிளாஸ் ரூம் தனியாக இருக்குது, ஸ்டடி ஹால் இருக்குது, உணவு வசதி, சரிங்களா, கிரவுண்டு ஃபெசிலிட்டிஸு, சரிங்களா, உங்களுக்கு ஃபிசிக்கல் கோச்சிங் கொடுக்குறவங்க இருக்காங்க, சரிங்களா, ஸ்டாஃப்ஸு இருக்காங்க, சரிங்களா, நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். அப்போ வரக்கூடிய போலீஸ் எக்ஸாமில் நீங்கள் போலீஸ் ஆகணுன்ற ஆசையோடு இருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு திருக்கோயிலூர் பிரான்ச்சில் அட்மிஷன் ஃபில் ஆகிட்டு நீங்கள் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணுற வேட்டவளம் பிரான்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். செஞ்சு, திருவண்ணாமலை, விழுப்புரம் எல்லாத்துக்குமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் வேட்டவளம். அங்கே நம்ம ஓப்பன் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி அவங்களுடைய ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஆனுவல் பிளானரில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதம் இந்த எக்ஸாமினேஷன்லாம் நடத்த போகிறோன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? என்ன சந்தேகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்குறாங்க சார் அவங்க. சரிங்களா? பாருங்கள், ஆனுவல் பிளானரில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கல் எஸ்ஐ இல்லையா, டெக்னிக்கல் எஸ்ஐ தான் மே மாதம் 2026 நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணலையே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு சேர்மனை மாற்றினதுக்கப்புறம் ஒரு ஜூன் போல், சரிங்களா, ஜூன் மாதம் போல் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. அடுத்ததாக பேண்டு போலீஸும் இருக்கும். சரிங்களா? காமன் ரிக்யூர்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா பிசி, சரிங்களா, கிரேட் 2 கான்ஸ்டபிள், பிசி, ஃபயர்மேனு, ஜெயில் வார்டனு எல்லாமே இதில் வந்துடும். செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ செப்டம்பரில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துடும். ஏன்னா இந்த டெக்னிக்கல் எஸ்ஐ கொஞ்சம் முன்ன பின்ன போகிறதுனால கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த கிரேட் 2 கான்ஸ்டபிள்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய எக்ஸாம். கண்டிப்பாக இது கால்ஃபர் பண்ணுவாங்க. நிச்சயமாக செப்டம்பர் மாதம் கால்ஃபர்னாக்கா முன்னாடியே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. இவங்க ட்ரைனிங் போகிறாங்க இல்லையா, இப்போ ஜூலையில் போகிறாங்க இல்லை ஆகஸ்ட்டில் போகிறாங்கன்னா அவங்க ட்ரைனிங் போனதுக்கப்புறம் ஒரு 20 டேஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ரிக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் வெறும்
போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் கிடையாது சரிங்களா, அசிஸ்டன்ட் ஜெயிலர் வரும் சரிங்களா, அடுத்தது எஸ்எஃப்ஓ வரும், அடுத்ததாக சப் இன்ஸ்பெக்டரில் நம்ம கேட்டகரி 1 கேட்டகரி 2 கேட்டகரி 3 கேட்டகரி 1 அப்படின்னு சொல்லும்போது தாலுக் எஸ்ஐ, கேட்டகரி 2 அப்படின்னு சொல்லும்போது ஏஆர்எஸ்ஐ, அடுத்தது வந்து பெட்டாலியன் எஸ்ஐ வராது, இந்த 2 எஸ்ஐயும் வந்து எடுப்பாங்க. அப்போ இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக நிறைய மாணவர்கள் புதிதாக தயாராகிட்டு இருக்கிறீங்க இல்லையா, புதிதாக இப்போ தான் சார் நான் வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு வந்து தயாராகிறேன், காலேஜ் முடிச்சிருக்கேன், அது போன வருஷம் அட்டெம்ப்ட் கொடுத்தேன் என்னால் வந்து கிளியர் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கிறீங்க. இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்குது இல்லையா, அங்கே பாருங்கள் நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் இல்லையா, நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, நவம்பரில் இல்லைனாலும் டிசம்பரில் கண்டிப்பாக இருந்துற போகுது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது. ஏன்னா இந்த எக்ஸாம் ப்ராசஸ்ன்றது ரொம்ப பெருசு, இவங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணால் தான் அடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியும், புரியுதுங்களா. அப்போ டிசம்பர்லேயோ நவம்பர்லேயோ வரப்போகிற நோட்டிஃபிகேஷனுக்கு படிக்கிறதுக்கு சரியான திட்டம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது சரிங்களா. கடந்த காலங்களில் போலீஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பல மாணவர்களை அவங்களுடைய கனவை நாங்கள் வெற்றி அடைய செஞ்சுருக்கிறோம் சரிங்களா, சரியான பயிற்சியை கொடுத்துருக்குறோம். ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நம்ம தயாராகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கு, எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா, எந்த மாதிரி நம்மளை வந்து தயார்படுத்துறது, எந்தெந்த புத்தகங்களை ரெஃபர் பண்ணுறது, எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறது, அல்லது நம்ம படிச்சுக்கிற விஷயத்தையே கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது நம்ம சரியாக வந்து ஆன்சர் பண்ணுறோமா, அந்த மாதிரியான பல நுணுக்கமான பயிற்சிகள் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ எல்லாராலையுமே ஒரு மிக நீண்ட காலமான பயிற்சியை வந்து எடுத்துக்க முடியாது. ஒரு 8 மாதம் ஒரு 7 மாதம் ஒரு பயிற்சி மையத்தில் தங்கி உங்களால் வந்து பயிற்சி எடுத்துக்க முடியல அப்படின்னா உங்களுக்காக தான் நம்ம காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்தின் சார்பாக நிறைய மாணவர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்க, எங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வேணும் சார் அப்படின்னு சொல்லி சரிங்களா. நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக 2 லாங்குவேஜ்லையுமே உங்களுக்கு இருக்க போகுது சரிங்களா, தமிழ் இங்கிலீஷு 2 லாங்குவேஜ்லையும் கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸு, உங்களுக்கான வழிகாட்டுதல் சரிங்களா, கைடன்ஸ், கம்ப்ளீட் கைடன்ஸாக நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பை லாங்குவேஜில் தான் இருக்க போகுது சரிங்களா, தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மொழிகள்லையுமே தேர்வுகள் அப்படின்றது நடக்க போகுது. உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸை கொடுத்துரும் சரிங்களா, 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸு நம்ம ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பாடமும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கோ அதை கரெக்டாக கட் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக கட் பண்ணி கொடுத்துருவோம். பார்ட் ஏவில் இப்போ சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் பார்ட்டு கேட்டுருக்காங்கன்னு போது அதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த விஷயங்களெல்லாம் கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம், நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துட்றோம் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இங்கிலீஷு, கம்யூனிகேஷன் தமிழ் சரிங்களா, 2 புக்குமே நம்ம உங்களுக்கு கொடுத்துட்றோம். டே ஷீட்ஸ் கொடுக்குறோம், கம்ப்ளீட்டாக ஆடியோ கிளாஸ் கொடுக்குறோம், கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் சரிங்களா, மனோரமா இயர் புக்கு அது தமிழரசன், யோஜனா போன்ற மேகசினு இதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம் சரிங்களா. ஒவ்வொரு எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் மேத்ஸ் சைக்காலஜி சரிங்களா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துட்றோம் சரிங்களா. இதில் இருக்கிற மிகவும் சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாஃபை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடுவோம் சரிங்களா, உங்களுக்குன்னு ஒரு டீச்சரை வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுவோம். இந்த 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஆசிரியர் உங்களுக்கு வந்து சந்தேகங்களை வந்து நிவர்த்தி செய்வார் சரிங்களா. நீங்கள் மேக்ஸாக இருக்கலாம், சைக்காலஜியாக இருக்கலாம், அல்லது ஜிஎஸ்ல ஏதாவது புரியாமல் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்க கேட்டு கிளாரிஃபிகேஷன் வந்து எடுத்துக்கலாம். அப்போ 40 பேருக்கு ஒரு ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா. அப்போ இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிசிக்கு வந்து 1000 ரூபாய் வந்து ஃபீஸாக வச்சுருக்கோம் சரிங்களா. கிரேட் 2 கான்ஸ்டபிளுக்கு 1000 ரூபாய் ஃபீஸ் வச்சுருக்கோம். சிங்கிள் லாங்குவேஜ் 70 கொஸ்டின்ஸு சரிங்களா. இதே நம்ம சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 வச்சுருக்கிறோம் சரிங்களா, 2000 ரூபாய் வச்சுருக்கிறோம். 140 கொஸ்டின் சரிங்களா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்க போகுது சரிங்களா. ரெஃபரன்ஸ் அதிகம், நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து கொஸ்டின் எடுப்பாங்க, அப்போ நிறைய வந்து செலவாகும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க நிறைய பேர் ஜாயின் பண்ண போது நம்ம வந்து கரெக்டாக டிவைட் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து ஃபீஸ் அமௌண்ட் வச்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான கைடன்ஸாக இருக்கும் ஏன்னா வெறும் டெஸ்ட் சீரியஸாக மட்டும் இருக்காது, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கைடன்ஸாக இருக்கும். நம்மளுடைய விடிவெள்ளி டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சப் இன்ஸ்பெக்டர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி சரியாக ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்குறோம். பாருங்கள், மாடல் கொஸ்டின் பேப்பர் 2022, 2022 எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர், 2023 எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர், 2025 சப் இன்ஸ்பெக்டர் கொஸ்டின் பேப்பர், இந்த எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நம்ம ரிசர்ச் பண்ணுறோம். வெயிட்டேஜஸ் எப்படிலாம் மாறி இருக்கு, அப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ஷெடியூல் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லி நம்ம வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பிரிக்கிறோம் சரிங்களா. உங்களுக்கு எப்படி வந்து மெயின் எக்ஸாமினேஷன் இருக்க போதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நம்ம வந்து சிலபஸ் வந்து மைக்ரோ லெவலில் பிரித்து கொடுக்குறோம் உங்களுக்கு, புரியுது உங்களுக்கு. அப்போ பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு பயாலஜி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள் பயாலஜி, ஏன்னா பயாலஜியில் அதிகமான வெயிட்டேஜ் வந்து 2025 கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 கொஸ்டின்ஸ் நமக்கு பயாலஜிலேருந்து வந்திருக்கு
அப்போ பயாலஜி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்ததாக ஜாகிரஃபி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாகிரஃபி ரொம்ப முக்கியமாக வந்து இந்த 2025 எஸ்ஐ எக்ஸாமில் ரோல் பண்ணியிருக்கு. 16 கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அப்போ இந்த ரெண்டையும் தான் பேரலாக பார்ட் ஏவில் கொண்டு போகிறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமான விளையாட்டு வீரர்களும் அவருடைய சாதனையும் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து எடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு தலைப்புகளும் நம்மளுடைய பள்ளி பாடப்புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் விரிவாகவும் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா, நம்ம கம்யூனிகேஷன் தமிழ் புக்கில் இந்த தலைப்பை நீங்கள் படிச்சுக்கலாம், கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் புக்கில் இந்த தலைப்பை நீங்கள் படிச்சுக்கலாம், நம்மளோட சைக்காலஜி புக்கில் இந்த தலைப்புகளெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் செஞ்சு பார்த்துக்கலாம். சரிங்களா, அப்போ பாருங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா, அடுத்து ஒவ்வொரு பகுதி முடியும் பொழுதும் உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துருக்குறோம். அப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு ஒரு 8 மாதம் டைமை மட்டும் நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை வந்து நாங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ண வச்சுருவோம். தொடர்ந்து நீங்கள் வந்து நம்பிக்கையோடு படிக்கணும். இப்போ வந்து புதுசாக படிக்கிறவங்க இப்போ பிசி படிச்சுட்டு இருப்பீங்க, ஷெடியூலை பார்த்ததும் இவ்வளோ போர்ஷன்ஸ் வந்து படிக்கணுமா, இவ்வளோ பாடங்களை நம்ம படிக்கணுமா, அப்போ ஒரு வாரம் டைம் கொடுத்து இவ்வளோ பாடங்களை படிக்க சொல்கிறாங்களே, இதான் நம்மளால் முடியுமா அப்படின்லாம் சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கவே கூடாது. நிச்சயமாக முடியும். நிறைய பேர் வந்து இதை செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் செஞ்சது தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். நம்ம ஒன்றும் புதுசாக எதுவும் உலக சாதனை செய்ய போகிறது கிடையாது. அப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து படிக்கலாம் அப்படின்ற அந்த ஐடியாலஜி நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஒரு பாடத்தையும் எது வந்து முக்கியமான விஷயம், எது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த போலீஸ் எக்ஸாமில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, எஸ்ஐ எக்ஸாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நல்லா ரெஃபர் பண்ணி நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும். மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணால் தான் இந்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இருக்கக்கூடிய இந்த டைமில் நம்ம மைக்ரோ லெவலில் நிறைய ஒர்க் பண்ணணும். சரி, ஒரு மிகப்பெரிய செயலை நம்ம செஞ்சு அதில் வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த செயலை நமக்கு பாசிட்டிவாக செஞ்சு முடிக்கிறதுக்கு தகுந்த சாதகமான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து சரியாக செய்யணும். அந்த வகையில் நம்ம ஸ்கூல் புக்கில் எப்படிலாம் ரெஃபரன்ஸ் எடுக்கிறது, எந்தெந்த பாடங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியாக வந்து ரிவிஷன்ஸு எல்லாமே கொடுத்துருக்குறோம். சரிங்களா, மாதிரி தேர்வுகளும் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அப்போ விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய விடிவெளி டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்குமே இந்த டெஸ்ட் ஷெடியூல் அப்படின்றது போகும். சரிங்களா, இதில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலும் உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூலுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா, பாருங்கள். கடந்த காலங்களில் நடந்த 2025 கொஸ்டின் பேப்பரே எடுத்துக்கோங்களேன். ரொம்ப கஷ்டமான கொஸ்டினாக இருந்தாலுமே மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்மளோட கொஸ்டின் பேப்பர்லேருந்தே உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா, அப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எஸ்ஐ வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க காக்கியன் காதலன் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. நிச்சயமாக காக்கியன் காதலர்கள் அனைவரும் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 8 மாதம் நம்ம வந்து ஒன்றா வந்து பயணிக்க போகிறோம். இதில் நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருக்குது, இந்த ஷெடியூல் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா இதில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சந்தேகங்களை வந்து நிவர்த்தி செஞ்சு கொள்ளலாம். ஒவ்வொரு 40 மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க. நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களோட டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா, மெட்டீரியல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே குறைவான கட்டணத்தில் வீட்டுக்கே வந்து நம்ம வந்து கொரியர் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா, பிரிண்டட் காஸ்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் அது மெட்டீரியல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஜாயின் பண்ணணும்னா கொடுத்துருக்கிற கியூஆர் கோடில் 2000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சி விட்ருங்க. அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்போ முழு நம்பிக்கையோட காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையம் நடத்தக்கூடிய இந்த விடிவெளி டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய காவல் உதவி ஆய்வாளர் கனவை வந்து நிஜமாக மாற்றுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய தோணலாம், நம்ம வந்து இவ்வளோ சீக்கிரமாக நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். சரி, அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சக்ஸஸ் ஆகணுமா அல்லது ஃபெயிலியர் ஆகணுமா அப்படின்றதுல தான் நம்மளுடைய லைஃப் வந்து இருக்க போகுது. இந்த விஷயத்தை மட்டும் நல்லா யோசிங்க. தொடர்ச்சியாக படிங்க. சரிங்களா, படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஒரு 8 மாதம் தனியாக தங்கி படிக்க முடியலனா கூட பரவாயில்ல, வீட்டிலேருந்து படித்தாலும் சரி, வேலைக்கு போய்ட்டு இருந்தாலும் படித்தாலும் சரி, நீங்கள் வந்து நம்மளோட டெஸ்ட் ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபைனலாக வந்து நம்மளோட டெஸ்ட் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். மைக்ரோ லெவலில் நிறைய நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஒரு மாதம் டைம் எடுத்துச்சு இந்த ஷெடியூலை ரெடி பண்ணி போகிறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து முழு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ.